Hi guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் OnePlus Z இந்த மொபைலோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் இல்லைங்க, ஃபோட்டோவும் சேர்ந்து தான் லீக் ஆகிருக்கு. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். இந்த OnePlus Z டிவைஸ் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டனும் அதே சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லீக்ட் இமேஜஸ் காமிச்சிடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா லீக்ட் இமேஜஸ். இது கிட்டத்தட்ட இந்த டிசைன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வழக்கம் போல் டிஸ்பிளேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட AMOLED பேனல் டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இதில் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச் டிஸ்பிளே இருக்க போது. லீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பஞ்சுவல் டிஸ்பிளே தான் இருக்குது. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கேமரா இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனியோட கேமரா சென்சார் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகாபிக்சலுக்கான கேமரா சென்சார் இருக்குது. ரெண்டாவதாக 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சாரும், மூணாவதாக 13 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறதா லீக்ஸ் வந்திருக்கு. அடுத்து இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAhக்கான பேட்டரி இருக்கிறதா வந்திருக்கு. இதில் 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது. ஒயர்லெஸ் சார்ஜ் இருக்கதா எந்த லீக்ஸும் வரல. அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், இந்த மொபைலோட ப்ராசஸர். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 765G ப்ராசஸர் இருக்க போது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் இருக்க போதா வந்து ஒரு லீக் வந்தது. ஆனால் இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மீடியாடெக் ப்ராசஸரை அவ்வளோ யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ வந்து நம்ம ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசஸரே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசஸர் இருக்கிறதால கேமிங்லாம் சூப்பராக இருக்க போகுது. ஓவராலாகவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த ப்ராசஸர் இருக்கிறதால இதில் 5G சப்போர்ட்டும் இருக்கும். அடுத்து இந்த மொபைலோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எப்பயும் OnePlus வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் ஆண்ட்ராய்டு 10 தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கு, ப்ளூ, அப்புறம் வந்து ஒயிட் கலரில் வரதா லீக்ஸ் வந்திருக்கு. கூடவே ஒரு லிமிடெட் எடிஷன் கலரும் வரப்போகிறதா லீக்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து இதில் இருக்க ரேம் வேரியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB இன்டர்னல் மெமரியோட ஒரு வேரியண்ட்டும், அடுத்து உங்களுக்கு 12GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடய ஒரு வேரியண்ட் இருக்கிறதா லீக்ஸ் வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20K கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 21,000 இல்லை 22,000 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது என்ன ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ரேட்டில் இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட அப்படியே வந்தது அப்படின்னா ஒரு கில்லரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இது. இந்த வீடியோவில் OnePlus Z பற்றி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இந்த டிவைஸ் பற்றி கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக OnePlus ஃபோன் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு சிலர். அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்படி இல்லைனா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூடயும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனை நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு எதிர்பார்க்குறீங்க, எந்த ப்ரைஸுக்கு வந்தால் நீங்கள் வாங்குவீங்க, நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறீங்க வாங்கலை அது வேறு விஷயம். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு வந்தால் நான் இந்த ஃபோனை வாங்குவேன் அப்படின்னு ஏதாவது ப்ரைஸிங் இருந்தால் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய்.